ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. வாங்க, இன்னைக்கு சண்டே லஞ்ச் என்னன்றதை பார்த்துக்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான லஞ்சு தாங்க பண்ணியிருக்கேன். வாங்க, மார்னிங் போட்டிருந்தேன் இல்லைங்களா, மார்க்கெட்டில் இருந்து நாங்கள் கருவாடம் நெத்திலி மீனை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை போயிட்டு பாருங்கள். அப்போ நான் சொன்னேன், நான் இதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ்ஷு செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேங்க. அந்த டிஷ்ஷு தான் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு பண்ணியிருக்கேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சுட 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 அப்படியே புகை வருது பாருங்கள். அந்த நெத்திலி மீன் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு அந்த நெத்திலி மீனை கொஞ்சமாக சுட தண்ணியில் கழுவிட்டு நல்லா வதங்கின வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டேங்க. இது நெத்திலி தொக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இல்லைன்னா நெத்திலி தித்திப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோங்க. உங்களுக்கு இந்த லஞ்சு பிடிக்குமான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வாங்க, எனக்கு தேவையான அளவு நான் சாதம் எடுத்து போட்டுக்கிட்டேங்க. இது இந்த சுட சுட இருக்கிற அந்த சாதத்துக்கும் அந்த சூடாக இருக்கிற அந்த நெத்திலி தொக்கும் நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வெளியில் வேறு சாரல் மழை மாதிரி பெஞ்சிட்டு இருக்குது. இப்போது அதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது கொஞ்சமாக நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சாலே நம்மளுக்கு நிறைய சாதம் பிசைஞ்சு சாப்பிடலாங்க. நிறைய போட்டுக்கணும்னு அவசியமே இல்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதும். பாருங்கள், இதுக்கு நான் சைடிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்கேன்னா பேட் அப்பளம் தாங்க பொரிச்சிருக்கேன். இந்த பேட் அப்பளம் கடையில் வாங்கினது 10 ரூபா பேக்கெட்டு. அதை வாங்கி வீட்டில் பொரித்து எடுத்தேங்க. இது இப்போ பாருங்கள், இதுதான் எங்களுடைய லஞ்சு, ஸ்பெஷலான லஞ்சுங்க. இது நெத்திலி தித்திப்பும் பாருங்கள், சூடாக இருக்குது, நம்மளால் கையில் எடுக்கவே முடியல. பாருங்கள், இது எல்லாமே கிரேவியோடு சேர்ந்து இருக்குது. இதை அப்படியே வாயில் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதை சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், சரிங்களா? அதை வாயில் எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், இப்போது நெத்திலி தித்திப்பு, அதாவது நெத்திலி தொக்குன்னு சொல்லுவோம். தித்திப்புனா ஸ்வீட்டாக இருக்காதுங்க, காரமாக தான் இருக்கும். அதை நம்ம நெத்திலி தித்திப்புன்னு தான் சொல்லுவோம், இல்லைன்னா நெத்திலி தொக்கு. அது ஒரு நெத்திலி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பேட் அப்பளம் கொஞ்சமாக பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்தோம்னா ரொம்ப சூடாக இருக்குங்க, கையில் எடுக்க முடியல. பாருங்கள், எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த மழைக்கும் இந்த நெத்திலி தித்திப்புக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு சாதம், அடுத்தது நெத்திலி தொக்கு, பேட் அப்பளம். இது தாங்க எங்களுடைய ஒரு சிம்பிளான லஞ்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். நீங்களாம் சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சுருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.